கமருதீன் விஷயத்தை பற்றி ரொம்ப ஆர்வமாக விஜய் பார்வதி ஒவ்வொருத்தட்டையும் வந்து கேட்டிருந்தது பார்க்க முடிஞ்சது. ரியா கிட்ட கேட்கும்போது வந்து அவங்க கேட்ட விதமே வந்து இப்போது கமருதீனும் எந்தும் வெளியே பார்க்குறதுக்கு கேம் ப்ளே மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுட்டாங்க. இப்போது வந்து ஃபைனலாக வந்து அவங்க அம்மா கூட உட்காந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு அவங்க அம்மாவும் கமருதீனும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க பார்வதி. அப்போது அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, நம்ம வந்து நல்லது பண்ணணும் மற்றவங்களுக்கு, நம்ம நல்லது பண்ணுற விஷயங்கள் வந்து காசு கொடுத்தா கூட வந்து வராது. ஸோ நம்ம நல்லது பண்ணுறோன்னா நம்மளுக்கு அது வந்து ஃப்யூச்சரில் வந்து நிறைய நல்லது நடக்கும். அதே மாதிரி கேமில் வந்து கூட இருக்கிறவங்கள வந்து நம்ம மிதித்து மேலே வரணும் அப்படின்னு எப்பயுமே வந்து நினைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அட்வைஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தனியாக கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பார்வதியும் அதாவது பார்வதியோட அம்மாவும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது ஓப்பனாகவே வந்து இவங்க கேட்குறாங்க நிறைய விஷயங்களை வந்து பார்வதி வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி இந்த ஃபீலிங் விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. இது மாதிரி ஏதாவது உனக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஒரு மீட்டர் வந்து முக்கியம், அந்த லிமிட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து எல்லாமே பார்த்துருக்காங்க, எல்லாமே தெரிஞ்சிருக்கு. பட் அந்த இடத்துல வந்து பொண்ணு ஆப்வியஸாக வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க அம்மா வந்து ரொம்ப உங்கள் ஸ்டைலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப பொண்ணு ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் நினைக்கிறாங்க. பட் அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து கிளியராக இருந்தது. ஸோ இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு மீட்டர் இருக்கணும், அந்த ஒரு லிமிட் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. அதே மாதிரி அந்த ஒரு லிமிட்டை வந்து அதிகப்படுத்தக்கூடாதுல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அது வந்து நம்மளை இந்த கேமில் வந்து சறுக்கி கீழே விட்டுரும். ஸோ உடனே வெளியே வந்துடணும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இல்லை, பிடிக்கல அப்படின்னா அதை விட்டு வெளியே வந்துடணும். குழம்பி அதே இடத்துல வந்து நிற்கக்கூடாது. நம்ம வந்த ஒரு கோல் வந்து அது மாறி போயிடும் அப்படிங்கிறத அவங்க அம்மா வந்து எல்லா இடங்கள்லையும் தயவு செஞ்சு அறிவை யூஸ் பண்ணு. பார்வதி அப்படின்னாலே துள்ளல், அந்த ஒரு அறிவு எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணுவோம்ல, அதை வந்து ஏன் யூஸ் பண்ணாமல் விட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருந்தாங்க. எமோஷனுக்கு வேல்யூ பண்ணாது இந்த இடத்துல. ஸோ அதுக்காக நீங்கள் வரல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அதுக்கப்புறமா அவங்க அம்மா வந்து ஏதோ நார்மலாக பேசிட்டு இருக்குமோ வெளியே பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே உடனே பார்வதி எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஓ ஜாலி, வெளியே பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லி. இங்கே பாரு, நீ எந்த இடத்துல புரிஞ்சுக்கிறேன்னு தெரியல, நான் வந்து ஜென்ரலாக எதாக இருந்தாலும் வெளியே பேசிக்கலாம், இங்கே கேம் ஆட வந்திருக்கீங்க, கேம் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டாக வந்து அவங்க சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சொன்னாங்க. ஸோ கடைசியாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வந்து எனக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஃபேமிலி பற்றி வந்து கேட்டாங்க. ஃபேமிலியில் எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு வந்து இருந்துகிட்டே இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க அம்மாவோட ஆன்சர், அதுக்கும் வந்து அறிவை யூஸ் பண்ணு. ஏன்னா நீ அந்த மாதிரி யோசிக்கிற அப்படின்னா உனக்குள்ளே நீ ஏதோ வந்து பண்ணுற அப்படிங்கிறது தெரியல, அதை வந்து திருத்திக்கோ, அவ்வளோதானே தவிர நீ அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து நிறைய நல்ல அட்வைஸ் வந்து கொடுத்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா போனதுக்கப்புறம் நல்ல ஒரு கேமில் சேஞ்சஸ் தெரியும்னு நினைக்கிறேன். பார்வதி அண்ட் கமருதீன் இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போகிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படி வச்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.